வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நாம் வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம யூசர் டிஃபால்ட்ஸில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம ஒரு நார்மல் இன்டீஜர் இல்லை ஸ்ட்ரிங்கு, ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து நாம் வந்து யூசர் டிஃபால்ட்ஸில் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் அதை வந்து நம்ம எப்படி நம்ம யூசர் டிஃபால்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ரெட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So let us try to store struct as well as class. ஓகே, நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து struct கிரியேட் பண்ணுறேன். ஸோ struct person. ஓகே, ஸோ பர்சன்கிற ஒரு struct நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சன் ஃபீல்ட்ஸ் வந்து நாம் நேம், ஏஜ் அண்ட் அட்ரஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள். நான் ஸ்ட்ரக்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்ட் ஆப்ஜெக்டை வந்து நாம் ஒரு யூசர் டிஃபால்ட்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த யூசர் வி கண்ட்ரோலருங்கிற ஒரு வி கண்ட்ரோலர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஈக்குவலண்ட்டாக ஸ்டோரி போர்டில் இருக்குது அதுக்கு ஒரு வி கண்ட்ரோலர். ஸோ அதோட விடிட் லோடில் வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் person1 equal to person. So name would be Samson, age is 25, address is Chennai. Okay, so ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து யூசர் டிஃபால்ட்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? யூசர் டிஃபால்ட்ஸ் டாட் ஸ்டாண்டர்ட். ஸோ யூசர் டிஃபால்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். யூசர் டிஃபால்ட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டாட் செட் எனி. ஸோ இந்த இடத்துல வந்து person1 ஃபார் அ கீ வந்து பர்சன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கீ. ஓகே, இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் ட்ரை டு ரன் இட். ஃபஸ்ட்டு இது செட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஏன்னா இப்படி தான் நம்ம நார்மலாக ஒரு நார்மல் நேமோ இல்லை ஏஜோ அப்படி தான் செட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ என்ன எரர் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா attempt to set non-property list object and that is the object name. ஓகே, ஸோ அதனால இது வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்ல வருதுன்னா யூசர் டிஃபால்ட்ஸில் வந்து நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டையும் ஸ்டோர் பண்ண முடியாது. அது ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கேட்டகரி என்னென்னா அது வந்து ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம பிளெயினாக எல்லாத்தையும் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, லைக் இன்டீஜர், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்கு, டபுள், இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் என்கோடர், அதாவது டிஃபால்ட் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக யூசர் டிஃபால்ட்ஸை ஸ்ட்ரைட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். இந்த கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நாம் அதை என்கோட் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ யூசர் டிஃபால்ட்ஸ்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள், ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் என்கோடாக பண்ண சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் ஆப்ஜெக்டாக மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, லெட் encoded data equal to property list encoder. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் என்கோடரை வச்சு நாம் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து நாம் என்கோட் பண்ண போகிறோம். ஓகே, என்கோட் இன் த சென்ஸ் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ டாட் என்கோட் இது person1. ஓகே, ஸோ ஐம் ட்ரைங் டு என்கோட் இட் பட் இட் இஸ் த்ரோயிங் ஒன் எரர். ஓகே, என்ன எரர் அடிக்குதுன்னா நீ என்கோட் பண்ணு, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்கோட் பண்ணுற மாதிரி ஃபார்மெட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும்? அதாவது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்ட் ஆர் கிளாஸ் வந்து என்கோடபிள் ஃபார்மெட்டில் இல்லை. அதனால் என்ன பண்ணணும்? ஸோ சிம்பிளாக என்கோடபிள் அப்படின்னு போட்டுட்டா போதும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்ட் இல்லை கிளாஸ் வந்து என்கோடபிள் ப்ரோட்டோக்காலை வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து அதோட உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, ஸோ நேம், ஏஜ், அட்ரஸ், இதெல்லாம் தானே அந்த ஒரு பர்சனோட ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்கோட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த என்கோடபிள் ப்ரோட்டோகால்ஸ்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், என்கோடு டு என்கோடன்ட்டு. ஓகே, ஸோ
இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஓகே, நம்ம எதுவும் பெருசாக நம்ம மேனுவலாக உட்காந்து என்கோட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஈக்குவலண்ட் வேல்யூங்கிறத நம்ம செட் பண்ண வேண்டாம். பை டிஃபால்ட்டாக இந்த என்கோடபிளை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்கோட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ்லி வந்து நம்ம என்கோடபிள் யூஸ் பண்ணாமல் வந்து என்எஸ் கோடிங்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருந்திருக்கு. ஓகே, இந்த என்எஸ் கோடிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து என்கோட் பண்ணுவோம், டிகோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால, ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கிறதுனால ஷிஃப்ட் 4லேருந்து வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து என்கோடபிள் ப்ரோட்டோக்காலை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த என்கோடபிள் போட்டால் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா கோட் அடிக்க வேண்டாம். ஸோ இப்படி போட்டாச்சு. அப்புறம் என்ன, எரர்லாம் அடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ எரர் அடிக்கல. இது என்ன அடிக்குதுன்னா, ஒருவேளை அந்த ஆப்ஜெக்டை வந்து என்கோட் பண்ண முடியலன்னா இதை வந்து த்ரோ பண்ணோம். ஓகே, எரர் த்ரோ பண்ணோம். அதனால் நம்ம சிம்பிளாக வந்து எடுக்க முடியாது. ஸோ எரர் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் எரர் த்ரோ பண்ணுற ஃபைலை வந்து அந்த லைன்ஸை வந்து அங்கே டூ பிளாக்கில் போட்டுட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட் அந்த என்ன எரர் வருதோ அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ட்ரை. ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த என்கோட் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு வேளை எரர் த்ரோ பண்ணோம். அதனால நான் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன எரர் இது? ஓகே, திரும்ப அதே சேம் எரர் வருது. என்னாச்சு? ஓகே 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 என்ன பண்ணியிருக்கேன், என்கோட்லாம் பண்ணிவிட்டு திரும்ப இதே பர்சன் ஆப்ஜெக்டை வந்து நான் யூசர் டிஃபால்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் எரர் எடுக்குது. நம்ம தான் இப்போது அந்த பர்சன் ஆப்ஜெக்டை வந்து இப்போ என்கோட் பண்ணி டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து டேட்டா ஆப்ஜெக்ட். ஓகே, என்கோடட் ஆப்ஜெக்ட். ஸோ பர்சன்லேருந்து டேட்டாவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் நோ அபவுட் இந்த என்கோடட் டேட்டா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்கோடட் டேட்டா. ஸோ என்கோடட் டேட்டா வந்து மோஸ்ட்லி இந்த இமேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணாலோ இல்லை வேறு எந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து இந்த மாதிரி வெறும் பிளைன் டேட்டாவாக ஸ்டோர் ஆகும். பிட்ஸாக இல்லை பைட்ஸாக. இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 88 பைட்ஸ்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு லோ லெவலில் வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் டேட்டா. ஓகே, ஸோ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் ஃபைன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ வந்து ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட்டு? ஓகே, ஸோ யூசர் டிஃபால்ட்ஸ் நம்ம ஆப்ஜெக்டை எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ லெட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு யூசர் டிஃபால்ட்ஸ் டாட் ஸ்டாண்டர்ட் டாட் வேல்யூ ஃபார் கீ. ஓகே, ஸோ வேல்யூ ஃபார் கீ என்னது? பர்சன். ஓகே, ஸோ இதுதான் வந்து கீ. அண்ட் லெட் அஸ் ட்ரை டு பிரிண்ட் the object and as question mark person. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம யூசர் டிஃபால்ட்ஸ் எடுக்கணும். ஸோ யூஸ்வலாக இப்போ வந்து ஒரு வாட் இஸ் திஸ் ரிசல்ட் வந்து நில்லுன்னு வருது. ஓகே, ஸோ ரிசல்ட் ஏன் நில்லுன்னு வருது? நான் ஸ்டோர் பண்ணது கரெக்டாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஆனால் எடுக்கும்போது நில்லுன்னு வருது. அப்படின்னா அர்த்தம் நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம ஸ்டோர் பண்ணது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த பர்சனை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இன்ஸ்டெட் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? இந்த டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிட்ரைவ் பண்ணுறதும் வந்து டேட்டாவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மேபி நம்ம இதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் கொஸ்டின் மார்க் டேட்டா. ஓகே, இப்படி போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டா ஏன்னா மோஸ்ட்லி இப்போதைக்கு நமக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்க ஆப்ஜெக்ட் வந்து டேட்டாவாக தான் இருக்குது. இன்னும் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. சரி, ஓகே விடுங்க. ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் டிஸ்பிளே ஆகும், பிரிண்ட் ஆகும். மேபி இதை ஃபோர்ஸ் அண்ட் ஆஃப் பண்ணலாமா? ஓகே, ஸோ 88 பைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டேட்டா வந்து அன்ராப் ஆகிருக்கு. இப்போ இந்த டேட்டாவை வந்து நாம் பர்சனாக மாற்றணும்.
அது எப்படி மாற்றுறது? ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணியிருக்கு, டேட்டாவை அனுப்பி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எடுக்கும்போதும் டேட்டாவை எடுத்திருக்கோம் வெளியே. இப்போ எடுத்த டேட்டாவை ஆப்ஜெக்டாக மாற்றணும், பர்சனாக மாற்றணும். அதுக்கு வந்து ஒரு அதே ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் என்கோடர் மாதிரி இன்னொன்று இருக்குது. அது வந்து ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் டீகோடர். ஓகே, ஸோ இது வந்து அதோட ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். ஸோ ஒன்று என்கோட் பண்ணுறது, இன்னொன்று டீகோட் பண்ணுறது. அதை வச்சு நம்ம டீகோட் பண்ணால் ஸோ என்ன டைப்பு வந்து நம்ம வேணும். ஸோ நம்மளோட டைப்பு வந்து பர்சன் டைப்பு. ஓகே, ஸோ பர்சன் கிளாஸ் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ டீகோட் பண்ணுவோம், அந்த டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணுறோம், மென்ஷன் பண்ணுறோம். ஃப்ரம் விச் டேட்டா? ஃப்ரம் திஸ் டேட்டா. ஓகே, ஸோ இந்த டேட்டாவிலேருந்து நாம் இந்த டேட்டாவை நாம் பர்சனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா, இந்த பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து டீகோடபிள் ப்ரோட்டோக்கால் இல்லை. எப்படி வந்து என்கோட் பண்ணுறதுக்கு என்கோடபிள் ப்ரோட்டோக்கால் இருக்கோ, அதே மாதிரி டீகோட் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுதான் வந்து டீகோடபிள். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலை வச்சு நாம் ஈஸியாக ஆப்ஜெக்ட்ஸை வந்து நாம் யூசர் டிஃபால்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இதுவும் ஆக்சுவலாக வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரை போட்டு தான் ரேப் பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் மேக் இட் ட்ரை. அண்ட் இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிடுச்சு. பர்சன் நேம் வந்து பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் டேட்டா வந்து 88 பைட்ஸு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்டை வந்து நம்ம ஸ்ட்ரக்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம எப்படி யூசர் டிஃபால்ட் ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் ரெட்ரைவ் பண்ணலாம். ஓகே, ஸோ த சேம் நம்ம சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸாக இருக்குது. ஸோ கிளாஸாக இருந்தால் அது என்ன பண்ணுறது? என்ன பண்ண போகிறோம், இந்த பர்டிகுலர் பர்சனை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிளாஸாக மாற்றிட்டலாம். கிளாஸ் ஆப்ஜெக்டை மாற்றிட்டா, ஸோ கிளாஸாக மாற்றினா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்எஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கு வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக ஒரு இனிட் ஃபங்க்ஷன் வச்சாகணும். ஏன்னா ஸ்ட்ரக்டில் வந்து இனிஷியலைசர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கிளாஸுக்கு வந்து நாம் பை டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ ஏஜ் கோலன் இன்டிஜர், address is a string. Okay, self dot name equal to name, self dot age equal to age, address equal to address. Okay, clear? ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, அதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணதை வந்து நமக்கு வந்து வந்துடும். ஓகே, பர்சன் ஆப்ஜெக்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ அது வந்து ஸ்ட்ரக்ட் வந்து வேல்யூ டைப்புன்றதுனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இது ரெஃபரன்ஸ் டைப்புன்றதுனால நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆக்சஸ் பண்ண முடியல. மேபி நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ நேம், ஏன்னா அந்த வெறும் அந்த ஐடி மட்டும்தானே இருக்குது. அந்த ஓஎக்ஸ் அது வந்து அட்ரஸ் ஆக்சுவலாக. ஏஜ், இப்போ நமக்கு கிளியராக தெரியும் நம்ம ஸ்டோர் பண்ண அதே ஆப்ஜெக்ட் தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, ஸோ சாம்சங் ஏஜ் அண்ட் சென்னை. ஸோ திஸ் இஸ் ஹவ் நாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்டோ இல்லை கிளாஸோ எப்படி வந்து நாம் யூசர் டிஃபால்ட்ஸில் ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் என்கோடர்ன்ற ஒரு கிளாஸ் தேவைப்பட்டிருக்கு. அண்ட் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் டீகோடர் தேவைப்பட்டிருக்கு. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணணுன்னாலும் அதை டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். எடுக்கும்போது டேட்டாவாக வரும், அந்த டேட்டாவை இன்னும் அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து நம்ம டீகோட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த என்கோடபிள் அண்ட் டீகோடபிள் வந்து காமனாக வந்து வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எங்கே வந்து என்கோட் யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து டீகோட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு காமனான ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து கோடபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கோடபிள் ப்ரோட்டோக்கால் என்னென்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஓகே, ஸோ டிகோடபிள் அண்ட் என்கோடபிள் ரெண்டும் சேர்ந்தா கோடபிள். ஓகே, ஸோ கோடபிள் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க இதை. அண்ட் ஸோ இந்த என்எஸ் கோடிங்கை வச்சு நம்மளால் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட்ஸை.
மேபி அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மேபி எனக்கு டைம் கிடச்சா நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நாம் வந்து ஒரு டெமோ பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோமோ, என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ஆப் ஒன்று பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நன்றி நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் கொஸ்டின்ஸில் கமெண்ட்ஸில் கேளுங்கள். பாய்.